அம்மா எழில வீட்டை விட்டு வெளியே போக சொன்ன உடனே எனக்கு ஃபோன் பண்ண வேண்டாம்? நான் வந்திருப்பேன்ல, நான் வந்து ஏதாவது அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண ட்ரை பண்ணிருப்பேன்ல. சரி, நீ எழில் கிட்ட பேசுனியா? இப்பதான் அவன்கிட்ட பேசினேன். ஓகே, எப்படி இருக்கானா? இஸ் ஆல் ரைட். அவன் அப்படிதான் சொல்லுவான். என்னைக்கு அவன் வருத்தத்தை கஷ்டத்தை வெளியில காட்டியிருக்கான்? நேத்து இந்த விஷயத்த கேட்ட உடனே பதறி போய் ஹோட்டலுக்கு போனேன்டா அவனை பாக்குறதுக்கு. ஆனா அவனுமா ரொம்ப இறுக்கமா பெருசா பிடி கொடுக்காமையே பேசினான்டா. நான் கேட்டேன், டேய் கண்ணா, ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ஏதோ வீடு பார்க்க போறேன்னா அதுக்கு அட்வான்ஸ் திங்ஸ் வாங்கணும்னா கேளுடான்னு சொன்னேன். நான் டேடி நான் கொடுக்க மாட்டேனான்னு. ஆனா வேணான்ட்டான். சரி, செலவுக்காவது இந்த காசை வச்சுக்கோன்னு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்க பார்த்தேன், அதையும் வேண்டான்ட்டான். நீயாவது பேசி பாடுறா. அவனுக்கு ஏதாவது பண உதவி வேற எந்த உதவி தேவைப்பட்டுச்சுனாலும் என்கிட்ட சொல்லுடா, நான் கொடுக்கறேன். ஆனா அவன்கிட்ட சொல்லாத, ஏன்னா அவன்தான் அம்மா பிள்ளையாச்சே. நீ கொடுக்கறதா சொல்லி கொடுத்துரு. ஓகே? இல்ல, அவன் அதெல்லாம் கேட்க மாட்டான். சரிடா, ஒருவேளை கேட்டான்னா கொடு, சரியா? அப்படி கேட்டா நானே கொடுத்துக்கிறேன்ப்பா, என்கிட்ட இருக்கு. சரி, ஜெனிமா பாப்பாலாம் நல்லா இருக்காங்கல்ல? டேய் எழில் பாவண்டா, அமிர்தா குழந்தைய வச்சுக்கிட்டு வெளியில வந்திருக்கா. ஒரு கண்ணு வச்சுக்கடா ப்ளீஸ். எந்த பிரச்சனைனாலும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே? பாய்டா கண்ணா. அப்பா. என்னப்பா? என்னடா செடியா, என்னாச்சு? எங்களுக்கு இன்னொரு குழந்தை பிறக்க போகுது. ஜெனி பிரெக்னெண்டா இருக்கா. வாட்? ஏய் என்னடா சொல்ற? இவ்வளவு கேஷ்ஃப்ளோ சொல்ற, இவ்வளவு சந்தோஷமான விஷயம். அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். டேய் சீரியஸா இவ்வளவு ஹாப்பி நியூஸ்? அதை யோசிச்சு சொல்ற, வந்த உடனே சொல்லிருக்க வேண்டியதுதானே? எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்ப. சரி, ஜெனிமா எப்படி இருக்கா? நல்ல ஹெல்த்தியா இருக்காளா? டாக்டர் கிட்ட எல்லாம் போய் செக்அப் பண்ணியாச்சா? இன்னைக்கு தான் போகணும். எவ்வளவு பெரிய விஷயம். சரியா? உனக்கு தெரியுமோ? உனக்கு கண்டிப்பா தெரியாம இல்ல, ஒரு வாரமா உன் அப்பா ரொம்ப அப்செட்டா இருந்தேன், ரொம்ப சோகமா இருந்தேன். ஆனா இந்த செய்தியை கேட்ட உடனே அப்படியே தெம்பா இருக்குடா. ஐ அம் சோ ஹாப்பி. 10 கிலோமீட்டர் ஜாகிங் போன மாதிரி இருக்கு. ஜெனிமாவுக்கு என்னோட வாழ்த்துக்களை சொல்லு. கன்வே மை பிளெஸிங்ஸ். ஓகே? என்ன இருந்தாலும் உன் டாடிக்கு ஃபோன் பண்ணு. ஓகே? பாய்டா செல்லம். பாய்.